எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு நாம கொண்டாடுற இந்த தமிழ் புத்தாண்டு வெறும் கேலண்டர்ல மாறுற ஒரு தேதி மட்டும் இல்லைங்க. இது ஒரு சுழற்சி. காலத்தை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இன்னைக்கு பிறந்திருக்கிற இந்த பரபவ வருஷம் நம்மை காலத்தின் பின்னோக்கி பார்க்க வைக்குது. நம்ம முன்னோர்கள் ஏன் 60 வருஷத்துக்கு ஒருமுறை காலத்தை சுழற்சியா வச்சாங்க? ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு குணம் இருக்கு. இந்த பரபவ வருஷத்தோட குணம் புதுப்பித்தல். பழைய தோல்விகளை மறந்து புது பாதையை உருவாக்குறது தான் இந்த புத்தாண்டோட அடிப்படை நோக்கம். ஜனவரி முதல் தேதியை விட சித்திரை முதல் தேதிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தர்றோம்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் இருக்கு. சூரியன் மேஷ ராசியில நுழையிற காலம் இது. வானியல் ரீதியா பூமி ஒரு புது சுழற்சியை தொடங்குற பருவம். செடி கொடிகள் எல்லாம் பழைய இலைய உதிர்த்துட்டு புதுசா பச்சை பசேல்னு தளிர் விடுற வசந்த காலம் இது. இயற்கையே தன்னை ரீஸ்டார்ட் பண்ணிக்கும் போது நாமளும் நம்ம வாழ்க்கையை ஏன் ஒரு முறை புதுப்பிக்க கூடாது? பஞ்சாங்கம் வாசிக்கிறதுங்கிறது வெறும் ஜோதிடம் மட்டும் இல்ல. அது வரப்போற காலத்தோட மழை வெயில் விவசாயம் பத்தி ஒரு வருஷத்துக்கான பிளானிங். அறுசுவை உணவும் வாழ்க்கை பாடமும். இன்னைக்கு உங்க வீடுகள்ல செஞ்சிருக்கிற அந்த மாங்காய் பச்சடி வெறும் சாப்பாடு இல்ல, அது ஒரு மிகப்பெரிய தத்துவம். அதுல கலந்திருக்கிற 6 சுவைகளும் நம்ம வாழ்க்கையோட 6 நிலைகளை குறிக்குது. இனிப்பு சந்தோஷத்தையும், கசப்பு கஷ்டத்தையும், புளிப்பு ஏமாற்றத்தையும், காரம் சவால்களையும், உவர்ப்பு சுவையையும், துவர்ப்பு அமைதியையும் சொல்லுது. ஒரு பச்சடியில எப்படி இதெல்லாம் சேரும்போது ருசி கிடைக்குதோ அதே மாதிரி வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்தாதான் அந்த வாழ்க்கை முழுமை பெறும். கசப்பை கண்டு ஓடாம அதை இனிப்போட சேர்த்து ஏத்துக்கிற அந்த பக்குவத்தை இந்த புத்தாண்டு நமக்கு கத்து கொடுக்குது. பரபவ ஆண்டு, சமூக மற்றும் பொருளாதார மாற்றம். இந்த பரபவ வருஷத்துல நாம நம்மோட பொருளாதார முறைகளை மாத்திக்கணும். பழைய நஷ்டம், தேக்க நிலை எல்லாத்தையும் உடைச்சிட்டு புது டெக்னாலஜியை பயன்படுத்தி முன்னேற வேண்டிய நேரம் இது. அதே மாதிரி சித்திரை திருவிழாக்கள் நமக்கு சொல்லி தர்ற பாடம் ஒற்றுமை. ஊர் கூடி தேர் இழுக்கிறதும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திருவிழா கொண்டாடுறதும் எதுக்கு தெரியுமா? ஒரு பெரிய இலக்கை அடையணும்னா தனியாளா நிக்காம எல்லாரும் கை கோர்க்கணும்னு சொல்றதுக்கு தான். இன்னைக்கு செல்போன் உலகத்துல நாம தனித்தனியா போயிட்டோம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம உறவுகளையும் நட்பையும் ஒன்னா இணைக்கணும். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. சித்திர வெயில் இப்ப வருஷம் அதிகமாகிட்டே போகுது. இது இயற்கை நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. இந்த பரபவ வருஷத்துல நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இயற்கையை நேசிக்கிறது. நம்ம முன்னோர்கள் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்தாங்க. ஆனா நாம இப்போ இயற்கையை தள்ளி வச்சிட்டோம். இந்த புத்தாண்டை சும்மா கொண்டாடிட்டு போகாம ஒவ்வொருத்தரும் ஒரு செடியாவது நட்டு அதை பராமரிக்கிற பொறுப்பை எடுத்தா அதுதான் நாம பூமிக்கு செய்யற கைமாறு. புதிய தொடக்கம். வருஷம் மாறினா மட்டும் போதாதுங்க, நம்ம எண்ணங்களும் செயல்களும் மாறணும். நேத்து வரைக்கும் என்ன நடந்ததோ அது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பிறந்திருக்கிற இந்த பரபவ வருஷம் உங்களுக்கு ஒரு புது வெள்ளை காகிதம் மாதிரி. அதுல உங்க வெற்றி கதையை நீங்களே எழுத ஆரம்பிங்க. உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கட்டும், ஆரோக்கியம் நிலைக்கட்டும். கசப்ப மறந்து இனிப்ப மட்டும் மனசுல வச்சுப்போம். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.